கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்பதாக. இயேசுவை அறிவித்த பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் ஹூ ப்ரீச்ட் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். பில்லி கிரஹாம் என்ற தேவ மனிதர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து சொல்லுவதே தன்னுடைய பிரசங்கத்தின் மையமாக கொண்டார். ஒருவர் ஒருமுறை பில்லி கிரஹாமிடம் கேட்டார்: கிரஹாம் அவர்களே, வேறெவரையும் விட இவ்வளவு அதிகமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவதேன் என்பதாக. அதற்கு பில்லி கிரஹாம் சொன்னார்: தேவனை நான் பரலோகில் சந்திக்கும்போது நான் கேட்கும் முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும் என்பதாக. என்னை பொறுத்தவரை நான் இருப்பது தேவ கிருபை என்றே சொல்லுவேன் என்பதாக சொன்னார். இன்னொருவர் அவரிடத்தில் கேட்டார்: நீங்கள் அமெரிக்கராயிராதிருந்தால் இவ்வளவு பிரபலமாய் இருப்பீர்களா என்பதாக. அதற்கும் கிரஹாம் சொன்னார்: நான் நிற்பது தேவ கிருபை என்று. இப்படியாக தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்ந்த மிகப்பெரிய சுவிசேஷகர் தான் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாம் பிரசங்க பலிபிடத்தில் அடிக்கடி சொன்ன வார்த்தை பைபிள் சேஸ், அதாவது வேதம் சொல்லுவதாவது என்று வசனத்தை அதிகமாக முக்கியப்படுத்தினார். அவர் பிரசங்கிக்கும் மேடையில் எப்பொழுதும் தொங்கவிடப்பட்டிருக்கும் வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற வசனம்தான். அவர் ஆப்பிரிக்காவில் வாழும் வனவாசிகளுக்கும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரே செய்தியை தான் முக்கியப்படுத்துவார். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் பில்லி கிரஹாமை பற்றி சொல்லும்போது கிறிஸ்து மீதுள்ள அவரது அன்பும் மென்மையான அவரது மனப்பான்மையும் திருவார்த்தைக்கு மக்களது இதயங்களை திறந்து விடுகிறது, அதில் நானும் ஒருவன் என்பதாக சொன்னார். அமெரிக்காவில் மிகவும் விரும்பப்படுபவர் பட்டியலில் எலிசபெத் ராணி 49 தடவையும் பில்லி கிரஹாம் 61 தடவையும் இடம் பிடித்தார்கள். அமெரிக்க அதிபராவதற்கு போட்டியிடுங்கள், நீங்கள் போட்டியிட்டால் எவரும் உங்களை எதிர்த்து போட்டியிட மாட்டார்கள் என்று கிரஹாமின் நல்ல நண்பன் ஒரு ஆலோசனையை வழங்கினார். அப்பொழுது பில்லி கிரஹாம் சொன்னார்: நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் இறங்கி வரக்கூடாது என்பதாக. அமெரிக்காவில் 13 அதிபர்களுடன் நெருங்கி பழகினார். அவர் அதிபர்களுக்கு ஆயர் என்று அழைக்கப்பட்டார். நாட்டின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் அவரின் ஆலோசனைக்காகவும் ஜெபத்திற்காகவும் அவரை நாடுவார்கள். ஆனால் ஒரு முறை கூட அவர்களது உதவிக்காக பில்லி கிரஹாம் அவர்களை நாடவில்லை. பில்லி கிரஹாம் 400க்கும் மேற்பட்ட பெருங்கூட்டத்தில் சுமார் 21 கோடி ஜனங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சுவிசேஷமாக சொல்லியிருக்கிறார். அவர் கூட்டம் நடைபெற்ற நாட்கள் கழித்து உள்ளூர் சபைகளில் எழுப்புதல் தீ பற்றி எரிந்துவிடும். பில்லி கிரஹாம் சொன்னார்: இந்த உலகமே எனக்கு விளைநிலம் என்பதாக. உமது ராஜ்யம் வருவதாக என்பதே தன் வாழ்நாளில் அதிகமாக பயன்படுத்திய அவருடைய ஜபமாக இருந்தது. 1918வது வருடம் பிறந்த பில்லி கிரஹாம் 2018 பிப்ரவரி 21 அதிகாலையில் ஒரு சத்தத்தை கேட்டார். பில்லி கிரஹாமே, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உனது எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்ற வார்த்தைகளுடன் தேவ ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஒருவேளை பில்லி கிரஹாமை வரவேற்க இயேசுவே எழுந்து நின்றிருக்கக்கூடும். இப்படிப்பட்ட தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பியது போல உங்களையும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எப்படி பில்லி கிரஹாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தாரோ அதே போல நாங்களும் எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.